வணக்கம் அண்ட் வெல்கம் டு நைட்டிங்கல் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அது உடனே உங்களை வந்து சேரும். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சவுதி வரத்துக்காக ஒரு சில ஏஜென்சியை சூஸ் பண்ணி ஏஜென்சி வழியாக பே பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரோம். அப்படி வரும்போது அந்த ஏஜென்சி பண்ணுற ஸ்கேம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே வரும்போது 2 years கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபாரின் வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ ஒரு சில ஏஜென்சியை சூஸ் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி, எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே நம்ம தான் சார்ஜ் பே பண்ணுறோம். தென் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் 3.5 lakhs நான் கொடுத்துட்டு வந்தேன். 3.67 lakhs நான் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி வராதிங்க. கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. இப்போ இல்லை, அது ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த அப்ளிகேஷன். அது பேர் வந்து OMCLன்னு சொல்லிட்டு. ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஒரு 1500 பே பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதில் அப்ளை பண்ணி தருவாங்க. நான் வரும்போது எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஏஜென்சியை சூஸ் பண்ணி ஏஜென்சியில் வந்து என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்சுவலாக அந்த ஏஜென்சியை நான் பார்த்தேன். அதில் அப்ளை பண்ணும்போது அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணேன். இந்த டேட்டில் ஒரு இன்டர்வியூ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு 2 years அந்த ஏஜென்சியில் தான் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்டன் பண்ணும்போது நான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ என்ன பண்ண சொன்னாங்கன்னா, டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி, எலிஜிபிலிட்டிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் பண்ணலை. ஒரு 2-3 weeks கிட்ட பண்ணலை. என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சார் என்னன்னா கால் பண்ணி, ஒரு ஜென்னுங்கும் போது அவர் வாய்ஸே அப்படியா என்னென்னு எனக்கு தெரியல, என்னை மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க? இது பண்ணுறதுக்கே ஒரு 45 days ஆகும். அது ஒர்க்கிங் டேஸ் டேட் ஆஃப் ஃப்ளோ பண்ணுறதுக்கு. எதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாக பேசினார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 4 weeks அப்புறம் சரி ஓகே ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு 4-5 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இன்டர்வியூ சவுதிக்கு வந்து அட்டன் பண்ணி வச்சுருந்தேன். டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி நான் சவுதிக்கு அப்ளை பண்ணனால என்னால் குவைத் MOH வந்துச்சு, பஹ்ரைன் MOH MOD வந்துச்சு, கத்தார் வந்துச்சு, ஒமன் வந்துச்சு. எந்த ஒரு இன்டர்வியூஸுமே அப்ளை பண்ண முடியல. இது கூட UAEக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்துச்சு, ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்தனால, சவுதின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி எல்லாமே பண்ணி வச்சதுனால என்னால் வேறு எதுக்குமே பண்ண முடியல. நான் மறுபடியும் வேறு ஒரு கண்ட்ரிக்கு டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி பண்ணுன்னா திருப்பி நான் பே பண்ணணும். டேட் ஆஃப் ஃப்ளோக்கு ஒரு 35,000 பண்ணியிருந்தேன், ஹெச்ஆர்டிக்கு ஒரு 15,000 சம்திங் பண்ணியிருந்தேன், எலிஜிபிலிட்டிக்கு ஒரு 8,000 9,000 பண்ணியிருந்தேன். இதெல்லாம் இல்லாமல் அவங்க க்ரெடென்ஷியல் சார்ஜ், GSSTன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதெல்லாம் ரீஃபண்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு எதுவுமே தரமாட்டாங்க, அதெல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் நான் MOHக்கு சவுதிக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னால் என்ன பண்ண முடியலன்னா, வேறு கண்ட்ரி இன்டர்வியூஸ் வரும்போது என்னால் அட்டன் பண்ண முடியல. நல்ல சேலரி பேக்கேஜில் வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஃபாரின் வரணும்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துமே டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி பண்ணாதீங்க. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்கள். எல்லா கண்ட்ரிஸ்க்குமே இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். குவைத், பஹ்ரைனுக்குலாம் நல்ல சேலரி பேக்கேஜ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி சவுதி. ஸோ எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகிட்டிங்கன்னா பெட்டர் சேலரி எதுன்னு பார்த்து அதுக்கு எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்துமே டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி பண்ணாதீங்க. நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணாலும் ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணாலும் ஒரே ப்ராசஸ் தான். கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஒரு 7 months வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணோன்னா அவங்க நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு, உங்களுக்கு இங்கே எவ்வளோ நல்ல சேலரி இருக்குது, இங்கே எவ்வளோ நல்ல சேலரி இருக்குன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து அண்டர் கவர்மெண்ட்லேயே வாங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம், ஒர்க் டென்ஷன் இருக்காது, வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு போகணுமான்னு இருக்கலாம். அதுவே வந்து ப்ரைவேட்டாக இருந்தால், இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ஓவர் டைம் பார்க்காம வாங்குகிற சேலரியை ப்ரைவேட்டில் ஓவர் டைம் பார்த்து நம்ம வாங்கணும். இப்போ வந்து இன்னுமே கம்மி பண்ணிட்டாங்க. பேசிக் சேலரி 3,500 ரியால்லேருந்து ஒரு 4,500 ரியால் தான் பேசிக் சேலரி இருக்குது. அதுவே நீங்கள் கவர்மெண்ட்னு எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஒரு டீசெண்டான சேலரி, நம்ம இந்தியன் மணி பார்த்தா 1 lakh கிட்ட சேலரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து MOH அண்டரில் வர மாதிரி பாருங்கள். ப்ரைவேட்டில் வந்து ப்ரைவேட் ஏஜென்சியில் வந்து நம்ம பண்ணோன்னா என்ன, நமக்கு வந்து டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி, எலிஜிபிலிட்டி எல்லாமே அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. இங்கே இன்டர்வியூ இருக்குது, அங்கே இன்டர்வியூ இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் வந்து எங்கேயா இருந்தாலும் இன்டர்வியூ நம்ம தான் போய் அட்டன் பண்ண போகிறோம். நமக்கு வந்து அவங்க கொஷின் பேப்பர் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, ஆன்சர் சொல்லித்தர போகிறதில்ல. நம்ம நர்சிங்கில் என்ன படிக்கிறோமோ அதை தான் நம்ம அங்கே போயிட்டு அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ நம்ம CCUவில் ஒர்க் பண்ணியிருந்தோம், NICUவில் ஒர்க் பண்ணுறோம், OTயில் ஒர்க் பண்ணோன்னா CCU ரிலேட்டடான கொஷின், NICUவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு NICU ரிலேட்டடான கொஷின்.
அதுவே வந்து ஓடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓடி ரிலேட்டடான கொஷின். இதுதான் கொஷின் பேஸில் நமக்கு இருக்க போகுது. தென் ரிட்டன் முடிச்சுட்டு ஓரல் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். ஓரல் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட்டில் அட்டன் பண்ணாலும் கவர்மெண்ட் அட்டன் பண்ணாலும் ஈஸியாக செலக்ட் ஆகிடுவோம். அதனால் இதுக்கு பயந்துக்கிட்டு ப்ரைவேட் ஏஜென்சியை சூஸ் பண்ணாதீங்க. நான் வரும்போது எனக்கு வந்து இந்த OMCLனு ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு 1500 நம்ம அப்ளை பண்ணால் போதும். பட் இந்த டேட்டா ஃப்ளோ, HRD, எலிஜிபிலிட்டி இதெல்லாம் ஏஜென்சி மூலமாக நம்ம பண்ணிக்கணும். இதை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ப்ளஸ் ஒரு 55,000 ஒரு 35,000 55,000 எனக்கு தெரில டிடி அமௌண்ட் இருக்கும். லெஸ் தென் 60,000 முடிச்சிடும். வித்தின் 1 lakhல நம்ம ஃபாரினே வந்துடலாம். ஆனால் நம்ம ப்ரைவேட் ஏஜென்சி சூஸ் பண்ணோன்னா எல்லா ப்ராசஸும் நம்மளே பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் வரும்போது 3.67 lakhs கொடுத்துட்டு வந்தேன். நான் வந்து 3 months தான் ஆகுது. எனக்கு அப்புறம் வர பேட்சுக்கு 4 lakhs இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஏஜென்சியை சூஸ் பண்ணுங்கள், ப்ரைவேட்டை சூஸ் பண்ணாதீங்க. அப்படியே இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட் ஏஜென்சி நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரிஞ்ச மாதிரி, தமிழ் பீப்புளாக இருந்தால் தமிழ் ஏஜென்சி, கேரளா பீப்புளாக இருந்தால் கேரளா ஏஜென்சி, அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஏஜென்சியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஏஜென்சி வந்து ஒரு 2023 வந்து இந்த ஏஜென்சி கிட்டே நான் போனேன். என்கிட்ட அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும்போது 3.5 lakhs எல்லா ப்ராசஸ் டிடி எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 3.5 lakhsன்னு சொன்னாங்க. 3.50 சொன்னாங்க. ஆனால் நான் வரும்போது டேட்டா ஃப்ளோ, HRD, எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து தனி. அது இல்லாமல் 3.67 lakhs கொடுத்துட்டு வந்தேன் ப்ளஸ் டிடி. வரும்போதே 5 lakhs கிட்டே செலவு பண்ணிவிட்டு நம்ம அந்தளவுக்கு செலவு பண்ணிட்டு இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம நர்சிங் சூஸ் பண்ணுறவங்க வந்து யாருமே வந்து வெல் செட்டில்டு சர்வீஸ்க்காக வரணும்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, புவர் ஃபேமிலியில் உள்ள பசங்க தான் மேக்ஸிமம் நர்சிங் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டில் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இங்கே ஃபாரின் வாங்க. நிறைய பசங்க எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் பசங்க நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ வந்து ப்ரைவேட்டை சூஸ் பண்ணாதீங்க, கவர்மெண்ட் ஏஜென்சி மூலமாக இங்கே வர ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இல்லை என்னால் வந்து இதெல்லாம் தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா நம்ம தமிழ் ஏஜென்சியை சூஸ் பண்ணுங்கள், கேரளா ஏஜென்சியை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ கண்ணா பின்னான்னு பேமெண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேக்ஸ் கணக்கில் 3 lakhs 5 lakhs நம்ம செலவு பண்ணிவிட்டு இங்கே வர வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் ப்ரைவேட் ஏஜென்சியை சூஸ் பண்ணாமல் கவர்மெண்ட் மூலமாக வர ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் இல்லை என்னால் முடியலை, எனக்கு வந்து ப்ராசஸ்லாம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ப்ரைவேட் ஏஜென்சியை சூஸ் பண்ணி அவங்க மூலமாக வாங்க. ஏன்னா இப்போ நம்மளோட இந்த நர்சிங் படிப்பை வந்து எல்லாருமே வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ பேமெண்ட் வாங்கி நம்மளை வந்து ஃபாரினுக்கு வந்து ஏதோ மாடை விற்கிற மாதிரி அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கம்பெனி விசா மூலமாக வந்து வெறும் 25,000 30,000 சொல்லிட்டு சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏஜென்சி சூஸ் பண்ணும்போது பார்த்து நல்ல ஏஜென்சியை சூஸ் பண்ணி வாங்க. இல்லை எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியல, உங்களுக்கு ஏதாவது மோர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபாரின் போகிறத பற்றி தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.